எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இது ஒரு தரமான கேஸு. அரோரா பார்வதி மேலே கொடுத்துருக்காங்க போட்டிருக்கு. கமருதீன் விஷயமாக தான் இருக்கணும். எனக்கு கேஸோட ஃபுல் கண்டென்ட் தெரியல. ஏன்னா இதை அரோரா கொடுக்கும்போது நான் பார்க்கல. வரட்டும், நம்ம லைவில் பார்த்துட்டோ இல்லை இன்னொரு எபிசோடில் பார்த்துட்டோ அதை சொல்லலாம். அரோரா சார்பாக அப்புறம் இவர் விக்ரம் இறங்கியிருக்காரு. இவங்க பார்வதி சார்பாக கமருதீன் இறங்கியிருக்காரு. விக்ரமுக்கு ஈக்குவலாக கமருதீனால் பேச முடியுமா அப்படின்னா எனக்கு அது பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. இந்த ப்ரொமோ வைஸ் பார்க்கும்போது விக்ரம் தான் அடித்து பேசுகிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக என்னோடய கட்சிக்காரரை இது பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒத்துக்கோங்க, உங்கள் ஃபேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் விக்ரம் பேசுகிற மாதிரி ப்ரொமோவில் இருக்குது. பட் இதில் வந்து பொதுவாக இந்த ப்ரொமோ கட்ஸ் வந்து சம்மந்தம் இல்லாமல் சில சமயம் வந்துடுது. நேற்று ஆதிரை FJ கேஸ்லேயும் அப்படி தான் ஏதோ பயங்கரமாக போன மாதிரி ஒரு ப்ரொமோ போட்டாங்க. பட் அது வந்து ஒரு மொக்கையாக முடிச்சு விட்டாங்க. FJவும் விக்ரமும் ஸ்மார்ட்டாக முடிச்சிருந்தாங்க. சூப்பராக தான் இருந்தது. மொக்கை இந்த சென்ஸ் அந்தளவுக்கு அந்த இதில் காமிச்ச அளவுக்கு போகலன்னு நான் சொல்கிறேன், ப்ரொமோவில் காமிச்ச அளவுக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது வந்து உண்மையான வாக்குவாதமாக போயிருந்தா பார்வதியோட ஃபேஸை நாராக கிளிக்கிறதுக்கு ஒரு தரமான கேஸ் இது. ஏன்னா இவர் கமருதீன் சாட்சியாக கூப்பிடுறது வினோத்தை இவங்க கேங்குக்குள்ளேயே கூப்பிட்டுக்கிறாங்க. அதை தாண்டி வெளியில் போகும்போது எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ சாண்ட்ரா ஒரு ஜட்ஜாக உட்காந்துருந்தாங்க, இன்னொரு ஜட்ஜ் யாரோ இருந்தாங்க. இதுக்கு வந்து தீர்ப்பு பார்வதிக்கு சாதகமாக ஆர்கியூமெண்ட் வச்சு வந்தாலுமே என்ன நடந்தது என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நல்ல கேஸ் நல்லா போச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து கேஸ் கொடுக்குறவங்க ஏன் விக்ரமையே சூஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அரோரா எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க சார்பாக அவங்க யாரை வேணாலும் எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்களும் விக்ரமை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ விக்ரமை வந்து கேஸ் கொடுக்குறவங்க சூஸ் பண்ணாமல் விட்டால் தான் அவர் எதிர்க்கட்சிக்கு போக வேண்டியதாக இருக்குது. முக்கால்வாசி கேஸ் கொடுத்துருக்குறவங்க விக்ரம் கேஸுக்கு அவர் யாரை கூப்பிடுவாரே தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையாக இருக்குது. அவருக்கு அவரே வாதாடிக்கணும் போல் இருக்குது. ஆனால் விக்ரம் அதெல்லாம் சூப்பராக பண்ணுறாருங்க. அவர் FJ விஷயத்தில் தோற்று போனாலுமே அது பயங்கரமான ஸ்மார்ட் மூவு. செமையாக பேசுகிறார். எதிரில் இருக்கிறவங்க உளறி நல்லா ஆரம்பிச்ச தவறி கடைசியில் உளர ஆரம்பிச்சிட்டார். பட் கடைசி வரைக்கும் விக்ரம் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணார். நல்லா இருந்தது. பார்க்கலாம். தேங்க்யூ.